ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கலைகள் கமழுகின்ற பழமறை ஆதி மருமகனாம் நமது தேவகோமான் அவர்கள் தங்களுடைய திருவாயுரை அமுத வர்ஷிப்பின் போது எடுத்தாளுகின்ற புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பழமொழி, பழைய குருடி கதவை திரடி என்ற இந்த பழமொழியை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். தெய்வம் அவர்கள் இந்த பழமொழியை எடுத்து கையாண்டிருக்காங்களே, இதுக்கு பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நாம இப்ப பார்க்கணும். அதாவது பொதுவா இந்த பழமொழிய நிறைய பேர் நம்ம சொல்றதை கேட்டிருக்கோம். ஒரு தவறான செயல் ஒருத்தவங்க செய்யும் போது அந்த செயலை திருத்த வேண்டும் என்று ஒரு நிறைய முனைப்பாடுற்று அவங்கள நல்வழிப்படுத்துவதற்காக நாம நல்வழிப்படுத்திய பின்னாலையும் கொஞ்ச காலம் அந்த நல்ல வழியில திரும்பவும் அவங்க அந்த பழைய தீய வழிக்கே போகும்போது இந்த பழமொழியை சொல்லுவாங்க. என்ன ஆரம்பிச்சிட்டியா, பழைய குருடி கதவை திரடின்னு அதுக்கே போயிட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த பழமொழியே இன்னொரு விதமாகவும் நமக்கு சொல்லுவாங்க. அந்த முன்னர் திரித்து மீதம் வைத்திருந்த அந்த பழைய வரகையே திரும்பவும் திரிக்கப் போகின்றவர்கள் நிரம்பி இருக்கும் ராஜ்ய ஊரிலே தான் நாமும் வீடு கட்டி கொண்டு குடியிருக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது எமது பிறவியரே. அப்போ அதை பத்தி நம்முடைய தெய்வம் அவர்கள் ஒரு வாக்கியத்துல சொல்லிப்பாங்க. அப்போ இதுதான் இதுக்கு பொருளா, இப்படி ஒரு திரும்பவும் அந்த பழைய முன்ன செஞ்சு அந்த காரியத்தையே செய்ய போறதுக்கு தான் பழைய குருடி கதவை திரடி அந்த முன்னர் திரிச்சு வச்சிருந்த அந்த வரகையே திரும்பவும் திரிக்க போறது, அதுதான் இந்த பழமொழிக்கு பொருளா? அல்லது நம்முடைய தேவகோமானவர்கள் இதற்குள்ளாக இன்னும் ஏதாவது அரிய பொக்கிஷத்தை எல்லாம் இந்த பழமொழிக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நாம கொஞ்சம் புலிப்பார்வை கொண்டு பார்ப்போம். முதல்ல இந்த மனுத்தூலம் எடுத்ததே எதுக்காக இந்த மனுத்தூலம் எடுத்தோம் அப்படின்னா, இந்த தூலம் அழிஞ்சு போகக்கூடிய தூலம் தான். ஆனா இந்த தூலத்துக்குள்ளாக ஒரு அழியாத ஒரு ஸ்வர்ண தூலம், ஒரு வைரமணி தூலம் ஒண்ணு இருக்கு. அந்த தூலத்தை ஒரு குருபெருமான் அவர்கள் மூலமாக பெற்று அதுல குடியேறி பழகி இந்த தூலத்தை நாம விடும்போது அந்த தூலத்துக்குள்ளாக நாம முழுமையாக குடியேறி கொள்ள வேண்டும். அந்த ஒரு வித்தையை நாம கற்றுக்கொள்ளணும். இந்த வித்தையை கற்றுக் கொடுக்கிற ஒரு குருமகான் அவர்களை சந்திக்கணும். அப்படி சந்திக்கிறது தான் இந்த மனிதனுக்கு ஒரு முதற் கடமையாகவே இருக்கிறது. அப்போ இந்த மனிதன் இந்த கடமை எல்லாம் தெரிய மாட்டேங்குது. மனிதனுக்கு இந்த கடமை என்னன்னே தெரியாம இந்த உலக பராக்கிலேயே மனிதன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறான். அப்படி இந்த உலக பராக்கிலேயே தெரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நவக்கிரக கோள்களால் இவன் பீடிக்கப் பெறுகிறான். அப்போ இந்த நவக்கிரக கோள்கள் தான் இவனுக்கு துன்பத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த நவக்கிரக கோள்களால் ஒரு பெரிய துன்பம் வந்துருச்சுன்னா, இந்த உயிரே போக போகுதுங்கிற அளவுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா அப்ப மட்டும் தெய்வத்தை நினைப்பாங்க. இந்த முறை மட்டும் என்னைய காப்பாத்திருங்க, அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த உலக பராக்குல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்களுக்கு அது செய்யறேன் இது செய்யறேன் அப்படின்னு நேர்த்தி கடன் எல்லாம் அறிவிப்பாங்க. அப்போ இறைவனும் இவனுடைய அந்த கெஞ்சுதலை கேட்டு இரக்கமுற்று அந்த ஆபத்திலிருந்து விடுவிச்சா இவன் என்ன செய்வான், திரும்பவும் சுகமானதும் அந்த துன்பமெல்லாம் மறந்து போயிடும். மறந்து போய் அந்த இறைவனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை கூட மறந்து போய் திரும்பவும் அந்த முன்னம் திரித்து மீதம் வைத்திருந்த அந்த பழைய வரகையே திரும்பவும் திரிக்க போயிடுவான். பழைய குருவி கதவை திரடின்னு அந்த பழைய செயலுக்கே இவன் போயிடுவான் அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் மானியத்துல ஜீவசிம்மாசன பருவத்துல எடுத்து காட்டுறத நம்ம பார்ப்போம். மானியம் ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் 293. அன்றியும் ஊனப்படுத்துகின்ற தொழில் அமலினை என்றும் பெற்றிருக்கும் 9 வகை கோள்களில் ஏதாவது ஒன்றில் மனிதர்கள் பீடிக்க பெற்று துயர் ஏறி அவஸ்தை மிஞ்சி உயிரானது விலகிவிடப் போகிறது என்ற கோடு வரை எட்டி தூக்க பெற்றிருக்கின்ற ஒருவனை
அந்த அபாய ஆபத்து சுருக்கினுள் சிக்கி தவிக்கின்றதனை இறைவன் கிடக்குது போ, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவனை விடுவித்து விட்டு அதன்பின் இவனுடைய நடக்கையை பார்ப்போம் என்று இவனது பிரார்த்தனை சத்திய கெஞ்சுதலை நோக்கி இரக்கமுற்று அச்சுருக்க ஆபத்தினை விடுவித்து விட்டு தெளிவித்தால் உடனே எழுந்ததும் உயிரை தேடி அடைய சிறிதும் உணர்ச்சி இல்லாததோடன்றி நன்றி கெட்ட வீழ் வியத்தனாய் பழைய பாவ விஸ்வரூப முகத்தோடு எழும்பி முன்னே திரித்து மீதம் வைத்திருந்த அந்த பழைய வரகையே திரும்பவும் திரிக்கப் போகின்றவர்கள் நிரம்பி இருக்கும் ராசிய ஊரிலேதான் நாமும் பங்காளியாய் வீடு கட்டி கொண்டு குடியிருந்து வருகிறோம் என்பது மறந்துவிடவே கூடாது எமது பிறவியரே. அப்போ இவனுடைய அந்த 9 வகை கோள்கள், அது ஊனப்படுத்துகிறதையே தொழிலாக வச்சிருக்கிற 9 வகை கோள்கள் அப்படின்னு சொல்றான். உன்னை ஊனப்படுத்துறதையே தன்னுடைய தொழிலாக வச்சிருக்கு. நம்ம கேட்போம், சிலர் என்னை நோகடிக்கிறதையே நீ தொழிலா வச்சிருக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்போம். அது போல நம்மளை நோகடிக்கிறதையே தொழிலாக வச்சிருக்கிற 9 வகை கிரகம், அந்த 9 வகை கோள்கள்ல பீடிக்க பெற்று, இப்போ இந்த 9 வகை கோள்கள் நம்மளை ஊனப்படுத்துறதையே தொழிலாக வச்சிருக்குன்னா அது எப்படி? இந்த 9 வகை கோள்கள் எங்க இருக்கு? இந்த கோள்கள் எல்லாம் விண்ணுங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அங்க இருந்து நம்மளை ஊனப்படுத்துறதே தொழிலாக வச்சிருக்கா? இந்த கோள்களுக்கு வேற தொழில் இல்லையா? இதுதான் தொழிலா அப்படின்னு பார்க்கும் போது இந்த கோள்கள்லாம் என்னன்னு முதல்ல நமக்கு தெரியும். இந்த 9 வகை கோள்கள் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாரத்தினுடைய பெயர்களாக வச்சிருக்கிறோம்ல 7, ஒரு வாரத்துல 7 நாட்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 கோள்களோட பெயர்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 ராகு, கேது அப்படின்ற ஒரு 9 வகை கோள்கள். இந்த கோள்கள்லாம் எங்க இருக்கு? அண்டத்துல இருக்கா, பிண்டத்துல இருக்கா? அண்டத்துல தானே இருக்கு. இந்த அண்டத்துல எங்கேயோ இருக்கிற கோள்கள் உன்னையும் ஊனப்படுத்துறதையே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்குமா? அதுக்கு இதுதான் வேலையா? வேற வேலை இல்லையா அந்த கோள்களுக்கு? அப்படின்னா இல்ல, அந்த கோள்களுக்கு எல்லாம் வேற வேலை இருக்கு. உனக்குள்ளாக இதே 9 வகை கோள்கள் இந்த பிண்டத்துக்குள்ளயும் இருக்கு. அந்த கோள்களாலதான் நீ பீடிக்க பெற்றிருக்கிற. அது தெரியாம நம்ம அந்த அண்டத்துல சுட்டிக்கிட்டு இருக்கிற கோள்கள் தான். நான் பிறக்கும் போது அந்த கோள் அங்க இருந்து, சனி அங்க இருந்துச்சு, அது இங்க இருந்துச்சு, புதன் இங்க இருந்துச்சு, அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கட்டம் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவனுக்குள்ளாக அந்த 9 வகை கோள்கள் எப்படி இருக்கு? இவனுடைய புலன்களாக அந்த கோள்கள் 9 வகை கோள்கள் இவனுக்குள்ளாக எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவனுடைய துயருக்கு காரணமாகவே இவன் பக்கத்துல இருக்கிறது தான் இவனுக்கு துயரப்பட்டான். எங்கேயோ அண்டத்துல இருக்கிறது இவனுக்கு துயரம் கொடுக்காது. இவனுக்குள்ளாகவே இருந்துதான் இவனுக்கு துயரம் கொடுக்கணும். அப்படி இவனுக்குள்ளாக இருக்கிற அந்த 9 வகை கோள்கள் என்னவாக இருக்கு அப்படின்னா, ஞாயிறு, திங்கள் அது 2ம் இவனுடைய 2 கண்களாக இருக்குது. செவ்வாய், புதன் அது 2ம் இவனுடைய 2 நாசி துவாரங்களாக இருக்குது. வியாழன், வெள்ளி அது 2ம் இவனுடைய 2 செவித்துளைகளாக இருக்குது. அது ஒரு துளைய தேவகுரு, வியாழன் தேவகுருவாக இருக்கு. வியாழன் தான் குரு பார்வை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த வியாழன் தேவகுருவாகவும், இந்த வெள்ளி என்பது அசுரகுருவாகவும் இருக்கு. நல்லதும் உங்ககிட்டதான் இருக்கு, கெட்டதும் உங்ககிட்டதான் இருக்கு. அது ஒரு துவாரத்துக்கு பேரு உயிர் துளை, இன்னொன்னுக்கு பேரு நரகத்துளை. உங்களுடைய செவித்துளையவே நீ உயிர் துளையாகவும் மாத்தலாம், நரகத்துளையாகவும் மாத்தலாம். அடுத்து நாக்குலதான் சனி இருக்கு. அவன் இப்படி பேசிட்டேன், அவன் நாக்குல சனி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்டிருக்கோம். அப்போ அந்த நாக்குலதான் சனிங்கிற கோள் இருக்கு. அப்போ இது வரைக்கும் ஒரு 7 கோளை பார்த்துட்டோம். அடுத்து 8வதும் 9ம் இந்த ராகுவாகவும் கேதுவாகவும் என்ன இருக்கு அப்படின்னா, இவனுடைய மனம். அதுவும் 2 இதா இருக்கு, நல்ல மனம், கெட்ட மனம் அப்படின்னு 2 இருக்கு இவன்கிட்ட. இந்த 9 வகை கோள்களாலதான் இந்த மனிதன் பீடிக்க பெற்றிருக்கிறான். அப்போ இவனுக்குள்ளாக இப்படி இருக்கிற இந்த கோள்கள் தான் இவனை துயரத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமே தவிர
அந்த எங்கேயோ அண்டத்துல இருக்கிற கோள்கள் இவன் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த 9 வகை கோள்கள்ல தான் இவன் அந்த 9 வகை கோள்களும் இவன்கிட்ட எப்படி இருக்கு, தீர்க்குண பேழையாக இருக்கு. அதுலதான் வியாபாரம் ஜோரா நடக்குது. இந்த 9 வகை கோள்கள்லையும் இவன் ஒரு வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். தெய்வம் அவர்கள் அந்த 5 வகை கணக்கு பத்தின ஒரு வாக்கியத்துல கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 18 உங்கள் பார்வையின் வியாபாரமும் உங்கள் கேள்வியின் வியாபாரமும் உங்கள் நுகர்தலின் வியாபாரமும் உங்கள் சுவையின் வியாபாரமும் உங்கள் உணர்ச்சியின் வியாபாரமும் உங்கள் மனத்தின் வியாபாரமும் உங்கள் ஆராய்ச்சியின் வியாபாரமும் இப்படி எல்லா வகையாகிய உங்கள் வியாபார மளிகையில் தனித்தனி ஒவ்வொன்றிலும் அதிகமான வியாபாரம் நடத்தி கொண்டு வருகின்றீர்கள். இப்ப இந்த 9 வகை கோள்கள்லையும் சூப்பரா வியாபாரம் பண்ணிட்டே இருக்கிறோம். நாம என்ன வியாபாரம் பண்ணணுமோ அந்த வியாபாரம் பண்ணல, கண்டபடிக்கு ஊர் மேய விடுறோம். இந்த கோள்களை ஊர் சுத்திக்கிட்டே தெரியுது. ஆனால் உங்கள் வியாபார மாளிகை ஒன்றிலேனும் லாபம் கிடையாது. ஒழுங்கான வியாபாரம் நடத்தினா தானே அதுல லாபம் கிடைக்கும். இப்படி ஊர் சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி லாபம் கிடைக்கும்? லாபம் கிடைக்காவிட்டாலும் போகுது, முதலாவது தேரும் என்றாலும் தைரியமாக இருக்கலாம். சரி, லாபமே இல்ல, அசலாவது தேருதுன்னாலும் பரவாயில்ல. அதுவும் இல்லாம முதலும் அடியோடு போய் மேலே கடன் தலை கொள்ளாமல் ஏறி பெரும் கவலைக்கிடமான நஷ்டம் கட்டி ஏறிக்கொண்டே வருகிறது. அப்போ இவனோட இந்த கோள்கள் இவனுக்குள்ளாக இருக்கே நவக்கிரக கோள்கள், அதனால எப்படி தீமை வருது, இவன் கண்டபடிக்கு அதை ஊர்மைய விடுறதுனால அந்த நஷ்டமானது கட்டி ஏறிக்கொண்டே வருது. கஷ்டம் ஏறிக்கிட்டே வந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் நீ கடன் தொல்லையினால அதில் கொண்டிருக்கும் அந்த நஷ்டத்தினால் பின்னால் நீங்கள் ஓடி ஒளியறதும், கடன் தொல்லை வந்தாலே ஓடி ஒளிய வேண்டியதுதான் வரும். வாரண்டு விரட்டி கொண்டு ஒரே பிடியாய் பிடித்து, அப்ப கடன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா? கம்ப்ளைண்ட் கொடுப்பான், போலீஸ்காரை பிடிக்க வருவான், வாரண்டோட வருவான், நீ ஓடி ஒளிய வேண்டியதுதான். அதுதான் எமன் வருவான். எமன் கிட்ட இருந்து நீ ஓடி ஒளிய முடியுமா? அப்போ அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி, இதுல ஒரு நல்ல வியாபாரம் செய்யற மாதிரி, இந்த கோள்கள் எல்லாம் துன்பம் செய்யாம இருக்கிற மாதிரி நீ பாதுகாத்து கொள்ளதுமே. அப்போ இப்படியாக ஓடி ஒளிகிறதும் வாரண்டு விரட்டி கொண்டு ஒரே பிடியாய் பிடித்து உங்களை நீங்கா நரக ஜெயிலில் தள்ளுவதும் தெரியும். அப்போ அந்த ஜெயில், நரகம்ங்கிற ஜெயில போய் நீ விழ வேண்டியதுதான். அப்படியான ஒரு வியாபாரம் தான் ஓன்ட்ட இருக்கிற இந்த கோள்களால நீ செஞ்சுக்கிட்டே வர்ற. அப்படி 5 வகை போட தெரியவில்லை என்று மலைக்காதீர்கள். இப்படி ஒரு 5 வகை ஒரு வியாபாரத்துல என்ன லாபம் நஷ்டம் கணக்கு போட உனக்கு தெரியலையா? தெரிஞ்சவங்ககிட்ட போய் அவங்கள கணக்கு பிள்ளையா வச்சுக்கோ. உன் கடைக்கு சாலையில் 5 வகை கணக்கர் ஒருவர் வைத்திருக்கிறோம். இதுக்கே ஒரு கணக்கு பிள்ளை வச்சிருக்கிறோம் சாலையில. அங்கே நஷ்டவாளிகள் ஆகாமல் பெரிய லாபகரமான தனம் சம்பாதித்து கோடீஸ்வரர் ஆகலாம். அவங்கள கணக்கு பிள்ளையா வச்சுக்கிட்டீனா, அவங்கள மந்திராலோசனை தலைவராக வச்சுக்கிட்டீனா, நீ இப்படி நஷ்டவாளியாகி ஓடி ஒளிய தேவையில்லை. ஓடி ஒளிஞ்சாலும் புடிச்சு நரகத்துல தள்ளிடுவாங்களே, அப்படி சீரழிய தேவையில்லை. நீ நல்லா நிறைய சம்பாதிச்சு கோடீஸ்வரனா வாழலாமே. இது இங்கனம் சத்தியம் அப்படின்னு நம்முடைய தெய்வமோர்கள் அருளி செய்யறாங்களே. அப்போ இதெல்லாம் ஒரு தீக்குண பேழையாக போன்ட்டு இருக்கிற இந்த நவக்கிரக கோள்கள், அந்த பெருமானவர்கள், அந்த 5 வகை கணக்கரவர்கள் அவர்களுடைய கைவசப்படும் போது இதெல்லாம் இந்த ஊர் சுத்தின கருவிகள் எல்லாம் அப்படி ஊர் சுத்தாம உனக்குள்ளே பத்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு புதிய கருவிகளாக அவர்களால மாற்றம் செய்யப்படுகிறது. செய்தலை செவி கண்வாயும் தீக்குண பேழை எங்கும் கைத்தலை மலர்கை வைத்து களைந்தெடு தெரிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதாய் எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க மெய்த்திர வாரி பின்னோ வா
அப்போ உங்ககிட்ட இப்படி உனக்கு துயரமே செய்யற நவக்கிரக கோளாக இருக்கிற இந்த உன்னுடைய தீக்குண பேழையை எல்லாம் அவங்க வசம் நீ ஒப்படைச்சிட்டீன்னா அவங்க இந்த கோள்களை எல்லாம் அறுத்தெறிந்து கோளறிவாளராக நின்று இந்த கோள்களை எல்லாம் அதனுடைய தீய செயல்களை எல்லாம் அறுத்தெறிந்து புதிய கருவிகளாக மாற்றி உனக்கு வான்முகட்டு ஏறும்படி உன்னை செஞ்சிருவாங்க. அப்போ இப்படித்தான் நம்முடைய பெருமானவர்கள் அந்த துயர் செய்த கோள்களை எல்லாம் அறுத்து புதிய கருவிகளை பதித்து கோளறிவாளராக நின்று நம்மை இந்த கோள்களால் பிடிக்க பெறாது நம்மை காப்பாற்றுகிறார்கள். அப்போ இந்த ஊர் சுற்றி கொண்டிருந்த இந்த புலன்களை எல்லாம் வெளியே சென்று மேய விடாது அதை அவங்க உள்பக்கமாக திருப்பி விடுகிறாங்க. அப்போ இப்படியாக இந்த கோள்களால் பீடிக்க பெற்றிருக்கிற இந்த மனிதன் அந்த பீடிப்பின் போது ஒரு சத்திய கெஞ்சுதல் கேட்டு இறைவன் என்னை காப்பாத்துங்க, இனிமே நான் ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றத கேட்டு இறைவன் இரக்கமுற்று விடுவித்தால் அந்த விடுவித்த பின்னாலையும் திரும்பியும் அந்த முன்னால மாதிரியே ஊர் சுத்த விட்டா அந்த பழைய வியாபாரத்தையே அந்த பழைய பாவ வியாபாரத்தையே நான் திரும்பவும் செய்வேன் அப்படின்னு போனா முன்னம் திருச்சி மீதம் வச்சிருக்கிற அந்த பழைய வரகையே நான் திரும்பவும் திருப்பேன், பழைய குருடி கதவை திரடின்னு அந்த பழைய வேலையை தான் செய்வேன் அப்படின்னு போறாங்களே, அதை பத்தி தான் இந்த பழமொழி குறிக்குதா அப்படின்னு நாம இன்னும் கொஞ்சம் கூர்ந்துடாம பார்ப்போம். இப்போ இந்த பழமொழியை மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தெரிகிற பொருளாக இதுதான் இருக்கு. பழைய குருடி கதவை திரடி முன்ன திரிச்சு வச்சிருந்த அந்த பழைய வரைகையை திரும்பவும் திரிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பொருள் நமக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் நம்ம தெய்வம் அவர்கள் அறிவிச்சு என்னுடைய வாக்கியங்களை நீ படிக்கும் போது புலிப்பார்வை கொண்டு கூர்ந்து பார்க்கணும்னு சொன்ன மாதிரி நாம இன்னும் கொஞ்சம் புலிப்பார்வை கொண்டு கூர்ந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வேற ஏதாவது பொருள் தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கமாவை மட்டும் போடணும். இப்போ நம்ம மான்மியத்துல அசல் தேகம் எடுத்திருக்க அசலை காணி விட்டு விட்டு அசல் தேகம் எடுத்திருக்க அதை விட்டு விட்டு நகல் தேகத்தை நம்பி நகல் கல்வி நவிந்து நகல் பட்டம் பெற்று அந்த பிரசங்க வாக்கியம் அதை நம்ம படிக்கும் போது அசல் தேகம் எடுத்திருக்க அதை விட்டு விட்டு நம்ம என்ன அசல் தேகமா எடுத்திருக்கிறோம். அப்ப இப்படி படிக்கும் போது நமக்கு அசல் தேகம் எடுத்திருக்க நம்ம படிக்காம அசல் தேகம் எடுத்திருக்க அப்படின்னு படிச்சோம்னா நமக்கு பொருள் எல்லாம் விளங்கிடும். அசல் பக்கத்துல ஒரு கமா போட்டோம்னா அசல் அந்த ஆதி அசலானது தேகம் எடுத்து வந்திருக்கு, அரூபமாக இருந்தது தேகம் எடுத்து வந்திருக்கு, அசல் தெய்வமாக நம்ம முன்னால வந்திருக்கு. அது வந்திருக்கும் போது அதை விட்டு விட்டு அசல் தேகம் எடுத்திருக்க அதை விட்டு விட்டு நீ நகல் தேகத்தை நம்பி நகல் கல்வி நவிந்து நகல் பட்டம் பெற்று நகல் பொருள் வாழ்விலுக்கு நகல் தொழில் புரிந்து நகல் தெய்வத்தை நாடி நகல் தெய்வம் செய்து நகல் இன்பத்தை முகர்ந்து நகல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே நகல் உலகிறே. அப்போ இந்த அசல்கிட்ட ஒரு கமா போட்ட உடனே நமக்கு எப்படி அந்த அர்த்தம் அப்படியே புலப்பட்டுச்சோ அதே போல இந்த பழமொழியிலையும் நம்ம ஒரு இடத்துல ஒரு கமாவை போட்டு பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு அர்த்தம் பழிச்சுன்னு தெரியும். எந்த இடத்துல நம்ம கமா போடணும் அப்படின்னா பழைய குருடி கதவை திரடி. அப்ப பழைய குருடி அப்படின்னா குருட்டுத்தனம் உள்ளவங்களை தான் குருடின்னு சொல்லுவோம். இந்த குரு பக்கத்துல ஒரு கமாவை போட்டுட்டோம்னா இதனுடைய அர்த்தமே மாறி போயிடும். பழைய குரு வந்திருக்கிறாருடி கதவை திறந்து வைடி, அதான் இதுக்கு பொருள். பழைய குருடி கதவை திறடி. அப்போ இந்த குரு கிட்டையும் நம்ம ஒரு கமா போட்டுறணும், திற கிட்டையும் ஒரு கமா போட்டுறணும். பழைய குரு வந்திருக்கிறாருடி கதவை திறந்து வைடி, செவி கதவை சாத்தி போட்டுறாதடி. அதுதான் இதுக்கு இந்த பழமொழிக்கு நம்முடைய தெய்வம் அவர்கள் பொதிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பெட்டகமாக இருக்கு. பழமைக்கு பழமையான அந்த ஆதி பிதா அரூபமாக இருந்த அந்த தெய்வம் இன்னைக்கு முன்னால குருவாக வந்திருக்கிறார்கள். நீ என்ன செய்யணும்? கதவை திறந்து வைக்கணும், அவங்கள உள்ள நுழைய வைக்கணும். என்ன கதவை திறந்து வைக்கணும்? செவிக்கதவை சாத்தி போட்டு விடுவீர்களோ என்று எண்ணுகிறேன் பிறவியரே.
அப்படின்ற மாதிரி செவிக்கதவை பழைய குரு வந்திருக்கிறாருடி, செவிக்கதவை திறந்து வைடி என்ற இந்த தேவ ரகசியம் நமக்கு புலப்படும். அப்போ வந்திருக்கிறவங்க யாரு? இறப்பும் பிறப்பும் இல்லாத அந்த ஏகநாயகன், அந்த பழமைக்கும் பழமையானவர்கள் குருவாக வந்திருக்கிறார்கள். எதுக்காக? உனக்கு செவியமுதம் வழங்குவதற்காக. நீ என்ன செய்யணும்? வரும்போது செவி கதவை சாத்தி வச்சிடறதா? செவி கதவை திறந்து வை. அவங்க வாக்குகளை எல்லாம் இந்த செவி கூண்டிக்குள் அடைத்து வை. பிறவாயி நீ மறவாததும் பெரு பெற்ற பணக்காரரடி, குருவாயூருவாக வந்திட்டாரே நம்ம குண்டில அடைத்திட்டடியுங்கடி. யாரு குருவா வந்திருக்காங்க? பிறவா இரவா, பிறப்பிறப்பில்லாத, இறப்பும் பிறப்பும் இல்லாத அந்த ஏகநாயகர் குருவாக வந்திருக்கிறாங்க. நல்ல கூண்டுல அடைச்சு வச்சுக்கோ. உன் செவிக்கதவை திறந்து அதுக்குள்ள வச்சு வெளியே போகிறபடி அடைச்சு வச்சுக்கோ. அப்போ வந்தது யாரு? அந்த பழைய குரு, ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதி. ஆதியின் மேனாள் நீதியின் தலையாய் இருங்குண பழமை ஒருங்கது சமைந்து ஈடொன்றும் இலவாய் இருந்த அனாதி. எப்படி இருந்த அனாதி? இலவாய் இருந்த அனாதி. இலவாய் அப்படின்னா என்ன? எப்படி நம்ம ஒவ்வொரு வாக்கியத்துக்குள்ளையும் தெய்வம் அப்படியே நுணுகி பார்க்கும்போது எவ்வளவு கருத்து பெட்டகத்தை பொதிஞ்சு வச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கும்போது அதுக்கு பேருதான் தித்திப்பு. அதுக்குதான் நம்ம நேற்று பார்த்தோம் வெள்ளமலை. அந்த வெள்ளமலையை நம்ம முழுமையாக சுவைக்கணும். இலவாய், வாய் இல்லாமல் ஈடொன்றும் இலவாய் இருந்த அனாதி. அனாதியாக இருக்கும்போது அதுக்கு வாய் இல்ல, ரூபம் இல்ல, அரூபமாக இருந்தது. அது ரூபத்துக்கு வரும்போது அதுக்கு வாய் வந்துருச்சு. அது வாய் வந்து பேசும்போது நீ என்ன செய்யணும்? செவி கதவை திறந்து வைக்கணும். இலவாய், வாயில்லாமல் ரூபம் இல்லாமல் அரூபமாக இருந்தது. இப்போ உன் செவிக்கு உணவளிப்பதற்காக, உன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக அந்த ஆளவாய் கொண்டு ரூபத்தில் பழைய குருவாக அவங்க வந்து விட்டாங்க. அதான் பழைய குரு. இப்பூமண்டலத்தின் கண்ணே இம்மாயா சரீரத்தில் நிறைந்துள்ள மனுஷகலங்கோடிகளை நீ பிறவி இருள்பவ கொடி குலக்கிளை என்னும் சிக்கறுத்து விலக்கி மெய்யாகவே ஜீவதேகத்தில் ஏற்றி கோடேரும்பேடுடை வீடடைய வைப்பான் வேண்டி. எதுக்காக அவங்க தூளம் எடுத்து வந்தாங்க? இந்த பிறவி இருள் பவ கொடி குலக்கிளை அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சிக்கல்லாம் அறுத்து விலக்கி உன்னை அந்த ஜீவதேகத்துல ஏற்றி வைப்பான் வேண்டி. ஜீவதேகத்தில் இருந்த ஆன்ம சுத்தாவி பிரானவர்கள் மேலே கூறிய மனுஷதலங்களுக்காக இறங்கி இப்போது மாயா தேகம் ஏற்று வந்திருக்கின்றார்கள் என்று இங்கே அறிவிக்க வேண்டியது இதுவன அறிய கிடப்பதோடும். அப்போ அவங்க எதுக்காக வந்தாங்க? அந்த பழமைக்கும் பழமையான ஆதிபிதா இந்த மனுஷதலங்களை எல்லாம் நம்ம மேல பார்த்தோமே, இந்த நவக்கிரக கோள்களால் பீடிக்க பெற்றிருக்கிறவனை, இந்த பிறவி இருள் பவ கொடி குலக்கிளை அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறவனை, இந்த சிக்கலை எல்லாம் அறுத்து விலக்கி அந்த ஜீவதேகத்துல நம்ம பார்த்தோமே, நீ இந்த மனுஷ பிறவி எடுத்ததே எதுக்கு? உனக்குள்ளாக இருக்கிற அந்த வைரமணி தேகத்தை உனக்கு எடுத்து தருகிற ஒரு குருபெருமான் அவர்களை சந்திக்கணும் நீ. அதுக்காக அதன் பிரகாரம் இவனை அந்த ஜீவதேகத்தில் ஏற்றி அந்த கோடேரும் தேடுடைய வீடடைய வைப்பான் வேண்டி இந்த மனுஷதலங்களுக்காக இறங்கி. இல்லைன்னா எனக்கு என்ன அவசியமா? இன்னைக்கு தெய்வம் அவங்க ஒளிநாடாவுல சொன்னாங்களே, இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் நாம என்ன பேசுறோமோ அது சம்பந்தமா இந்த ஒளிநாடாவுல வந்துருது. இந்த கதவை பத்தி தெய்வம், நாம இன்னைக்கு இந்த கதவை திரடி அப்படின்னு பேசுறோமா, தெய்வம் அவங்க இன்னைக்கு ஒளிநாடாவுல சொல்லும்போது, நான் எதுக்கு இங்க வந்தேன்? நிமலரின் அந்த நித்திய வாழ்வு அது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க தேவைப்பட்டா வாங்க. இதுல ஒன்னும் யாருக்கும் கட்டாயம் எல்லாம் இல்லை. நான் எதுக்காக அங்கிருந்து வந்தேன்?
நான் இருக்கிறது ஒரு காலனி, அங்க கதவே கிடையாது அப்படின்னு போட்டு போக்குல சொல்லுவாங்க. ஆனா ஏன் அங்க கதவு வச்சு யாரும் செவி கதவை மூடிட மாட்டாங்க. அங்க எந்த நேரம் செவி கதவை திறந்து வச்சு தெய்வம் அவங்க சொல்லிடுறத கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க சும்மா லேசா சொல்ற மாதிரிதான் இருக்கும். அங்க கதவே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசுற அந்த கதவுங்கிற வார்த்தை அவங்க திருவாய்மொழியில கேட்கும்போது நம்ம கூட அவங்க தினமும் இருந்து ஒரு சபையில நீ 2 பேர் கூடினாலே உங்க 2 பேருக்கு நடுவுல நான் உட்கார்ந்துருவேன். தெய்வம் அவங்க அருள் செஞ்சது போல அவங்க ஒவ்வொரு நாளும் நாம இன்னைக்கு என்ன பேசுறோமோ அதை அவங்க முதல்ல எடுத்து கொடுத்துடுறாங்க நம்ம. அப்போ அந்த கதவே இல்லை, எங்க ஊர்ல கதவே இல்லை. அப்போ அந்த பழைய குரு வந்திருக்காங்களே, அவங்க ஊர்ல எப்படி கதவு இருக்கும்? அங்க அது அருள் வர்ஷிப்பு கொட்டிக்கிட்டே இருக்கு. அதுதான் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியாக இந்த மனுஷ தலங்களுக்காக இறங்கி இந்த ஜீவ தேகத்தில் இருந்த ஆன்மசுத்த ஆதிபிரான் அவர்கள் மாயா தேகம் ஏற்று வந்திருக்கிறாங்க. பழைய குருவாக வந்திருக்கிறாங்க. நீ என்ன செய்யணும்? கதவை திறந்து வைக்கணும், செவி கதவை திறந்து வைக்கணும். அப்படி திறந்து வச்சா என்ன ஆகும்? இருள் பவ கொடி குல கிளை சிக்கறுத்து விலக்கி மீட்பு குல தெய்வக்குடி பிறவியர்களாக ஆகலாம். அப்படி விருப்பம் உள்ளவர்கள் தான் வரலாம். இன்னைக்கு கூட தெய்வம் அவங்க சொன்னாங்களே, நீங்க கட்டாயம்லாம் கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வரலாம். யாரும் கண்டிப்பா நீ வந்தே ஆகணும் அப்படின்லாம் யாரையும் சொல்லல. அப்படியெல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி அவங்க எப்படி இன்னைக்கு கூட அந்த இப்படியாப்பட்ட ஒரு ஊர் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி அமெரிக்கால ஒருத்தர் தேடிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் உடனே அதுக்கு பதில் எழுதி போட்டேன் அப்படிங்கிறாங்க தெய்வம் அவர்கள். அப்போ அவங்க உண்டாக்குன அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? சுற்றிலும் உள்ளாரன் வேலி போட்டு உள்ளே கிட்டே நேருக்கி நேர் பாதையிட்டு பொட்டன்ற எப்பார தூரமாம் தூணொன்று பொட்டு நீருட்டி கோடியேற்றி உடையானும் இங்குடையோ நென கடையாந்திரமுடையோரெல்லாம் கட்டாயம் வரும் என்றெட்டி கூவி. யார் வரணும்? எல்லாரையும் கூப்பிட. கடையாந்தரம் உடையோரெல்லாம், உனக்கு அது வேணும்னு விருப்பம் இருந்தா நீங்க கட்டாயம் வாருங்கள் என்று எட்டி கூவிக்கொண்டிருக்கின்ற அந்த தேவநீதி நிறைவு அடையாளம் இருக்கும் எல்லை இடத்திற்கு ஓடோடி போய் புகுந்து மெய்யான விந்து வழிக்குலத்தில் மருஜன பிறவியில் பிறந்து சாவா வரம் பெற்று பிரளயம் தாண்டி பிழைத்துக் கொண்டு விடுவீர்கள் என்று சத்திய வேதம் ஏகமாக முழக்கிக் கொண்டு வருவதானது. பலம் கொண்ட பூமி பாரம் முடிவு தீர்ப்பு நீதியின் காலம் நெருங்கி வந்துவிட்டதென்று ஆகாயலோகத்திலும் பூலோகத்திலும் மிளார்கள் பூத்து அகந்தை செழிப்பேறி நிற்கும் பலவாம் அடையாளங்கள் காட்டிக் கொண்டிருக்கும் தீர்க்க தரிசன அழியாத தளிரேறு வாக்கின்படியேயும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவங்க அந்த பழைய குரு வந்துருவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னபடிதான் அவங்க வந்திருக்காங்க. இப்ப யாரெல்லாம் அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? தெய்வம் அவர்கள் அப்படி குருவாக நம்ம முன்னால வருவாங்க அப்படிங்கிறத மேலும் இளைய சமூகத்தாயானவர்கள் இன்று 1900 வருடங்கள் என்று முன்னர் சென்று கடந்தாகிவிட்ட அந்த காலத்திலே நம் ஆசியா கண்டத்தின் வடமேல கோடி பிரதேசத்தே தேவமாதாவாகிய கன்னிமரியம் அவர்களின் பேரிழந்தலை கருவறை சூழில் இருந்து உதயம் செய்து வெளியாகி ஈசா நபி இயேசுநாதர் என்னும் நாமம் புனைந்து நின்ற நாளையிலே அவங்கதான் அன்னைக்கு அந்த தேவமாதாவாகிய கன்னிமரியம் அவர்கள் சூழில் இருந்து உதயம் செய்து வெளியாகின அந்த ஈசா நபி என்னும் இயேசுநாதர் என்னும் தேவபகவான் அவர்கள் தான் இன்னைக்கு நமக்கு குருவாக வந்திருக்கிறாங்க. ஈசா நபி இயேசுநாதர் என்னும் நாமம் புனைந்து நின்ற நாளையிலே அங்கே பாவியர்கள் கூடி தாவி இழைத்த கொடுமையினாலே சிக்குண்டு மிழ முடியாது தூளவலசு வாங்கி போய்விட்ட அப்பெருங்கோர விரிப்பு அமளியை இது காலம் நிவர்த்தித்து அகற்றி தெளிவிப்பான் வேண்டி
சர்வஜ பரமாதிகளையும் கை கொண்டு வந்து சீருகூரோங்கி நிற்கும் உடைய பூரிப்பை குறிவைத்து அன்னைக்கு வந்து அவங்களால அந்த பாவியர்கள் இழைத்த அந்த கொடுமையிலிருந்து மீள முடியல, சிக்குண்டு மீள முடியாது, தூள வளர்த்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் பழி வாங்குவதற்காக அப்பெருங்கோர அமளியை நிவர்த்தித்து அது தெளிவிப்பான் வேண்டி இன்னைக்கு அதுக்கு உண்டான சர்வஜ வரமாதிகளையும் கை கொண்டு இன்னைக்கு யாருக்கிட்ட நெருங்க முடியாது. அப்படியான ஒரு சர்வஜ வரமாதிகளையும் கை கொண்டு சீருகூரோங்கி நிற்கும் அந்த உதய பூரிப்போட அவங்க வர்றதை குறிச்சு இன்னும் யாரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? பரிசுத்த இஸ்லாத்தின் கிரீடாதிபதியும் நான்மறை அரசும் ஆகிய சர்வரே ஆலநபி அவர்கள், பரிசுத்த இஸ்லாத்தின் கிரீடாதிபதி ஆகிய ஆலநபி அவர்கள் அதுக்கு சாட்சி சொல்றாங்க. ஈசாவென்னும் தேவமானவர்களே ஆகிய ஜமான் ஆகிய பிரளய நீதி நடாத்துவதற்கு மறுமுறையாக திரும்பி வருவதானது. அந்த ஈசாவென்னும் தேவகோமானவர்கள் மறுமுறையும் திரும்பி வருவாங்க. என்னுடைய குலத்திலே தான் வந்து பிறந்து ஹிஜ்ரி 1300 வருட காலத்திற்கும் பின்னாலே நாம் இப்போது இருக்கும் தளத்தில் இருந்து விடுதலை தூரமாகிய ஒரு கடைக்கோடியான பிரதேசத்திலே தோன்றி மகதி அலைக்கிஸ்ஸலாம் என்னும் நாமத்துறை செயலில் ஏறி வருவார்கள் என்று கூறி பதித்துள்ள வேதமாமறையின் உயிராணி திருவசனத்தின் படியே, இப்படியெல்லாம் வேதமாமறைகள்ல அந்த பழைய குரு வருவாங்க அப்படின்னு கூறின அந்த திருவசனத்தின் படியே காலம் குறி எல்லை செயல் அடையாளங்கள் எல்லாம் விளங்கி தொடக்கத்துடனே அப்பெரிய திருவுளவரம் தாங்கி வந்து இப்போது நன்னறி நம்பிக்கையுடைய சீலர்களுக்கெல்லாம், யாருக்கு இன்னைக்கு தெய்வம் அவங்க வெளிநாடால சொன்னாங்களே எல்லாரும் வரணும்னு கட்டாயம் இல்லை, வேணும்னு விருப்பம் உடையவங்க வரலாம். இது வந்து கட்டாயமோ உங்களை கஷ்டப்படுத்தி எடுத்துட்டு போறதோ இல்லை. நன்னறி நம்பிக்கையுடைய சீலர்களுக்கு, நன்னறியின் மேல அந்த உன்னோட்ட இருக்கிற கோள்கள் எல்லாம் தீநெறியில திருப்பிக்கிட்டு போச்சே, ஊர் சுத்த போச்சே, அதெல்லாம் நன்னறிக்கன் திருப்பணும் அப்படின்னு நினைச்சீனா நீ வரலாம். அப்படி நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இங்கே முகமுக தோன்றலாக நின்று பாவசங்கார செழிப்பளந்து, அப்படி நினைச்சு வர்ற மக்களுக்கெல்லாம் முகமுக தோற்றமாக நின்று இன்னைக்கு அகமுக தோற்றமாக நிக்கிறாங்க நமக்கு. அப்படி நின்று பாவசங்கார செழிப்பு அளந்து, பாவசங்கார செழிப்பளந்து சாவாவரம் ஏற்றும் சமூகத்தாயம் அவர்களின் பதிவு பேரேட்டு பூமியில் வந்து பிறந்திருக்கும் மீட்பு குல தெய்வ குடி பிறவியர் யாராரோ பிறவியரே சுத்தத்தில் ஆகுங்கோ. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மீட்பு வேணுமோ அவங்களாம் வந்து இந்த சுத்தத்தில் ஆகிக் கொள்ளுங்கள். அப்போ அந்த ஆதியின் மேனாள் நீதியின் தலையாய் இருங்குணப்பழமை ஒருங்கது சமைந்து ஈடொன்றும் மிளவாய் இருந்த அனாதியான அந்த அனாதி உன்முன் குருவாக தேவமாதாவாகிய கன்னிமரியம் அவர்களது சூழில் இருந்து உதயம் செய்து வெளியாகிய ஈசா நபி என்னும் தேவகோமான் அவர்கள் உன்முன் குருவாக, இன்னும் இஸ்லாத்தின் கிரீடாதிபதி ஆகிய நான்மறை அரசாகிய சர்வரே ஆலநபி அவர்கள் ஈசாவென்னும் தேவகோமானவர்களே மகதி அலைக்கிஸ்ஸலாம் என்ற நாமத்தில் வருவார்கள் என்று கூறியபடியே உன்முன் குருவாக வந்து, நம்முன் குருவாக வந்து, பழைய குருவாக வந்து இதுகாலம் நன்னறி நம்பிக்கையுடைய மக்களுக்கெல்லாம் பாவசங்கார செழிப்பளந்து கொண்டிருக்கிறார்கள். மீட்படைய விருப்பம் உள்ளவர்கள் கதவை திரடி, கதவை திறந்து வைங்க. கதவை திறந்து வச்சா போதும், நீ வார்த்தை செடிக்குள்ள நுழைய விட்டினா போதும், அது போய் நுழைஞ்சு என்னென்ன வேலை செய்யணுமோ அது செஞ்சிடும். நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், உன் வேலை கதவை திறந்து வைக்கிற வேலை மட்டும்தான். அப்போ இந்த பழமொழியில கூறினது போல பழைய குருடி கதவை திரடி, பழைய குரு வந்திருக்கிறாருடி, ஏமாந்து விட்டுடாதடி, வழிபோக்கர் யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டுடாது. பாட்டேபிரானவங்க தெய்வம் அவர்கள் அந்த வீதி வழியாக வரும்போது எதுக்க வந்தாங்களே, எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க பாட்டேபிரானவங்கள? அவங்க பெரியவங்கன்னு தெரிஞ்சுச்சா? வழிபோக்கர் யாரோ போறாங்க, வழிபோக்கர் யாரோ இவரோ எவரோ என்று ஏமாந்து விட்டுடுவது போல இனியும் ஏமாந்து விட்டுடாது அப்படின்னு வல்லபிரான் அவர்கள் நம்ம தெய்வம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறினது போல
நாம அவங்களை ஏமாந்து விட்டுடாது. நம்முடைய செவிக்கதவை அடைத்து போடாதபடி அதை திறந்தே வைத்து நம்முடைய இதய வீட்டிற்குள் அவர்களை பிரவேசிக்க செய்வோம். நம்முடைய இதயத்தை பிரகாசம் பெறச் செய்வோம். ஏன்னா காலம் கடை நாளாகிவிட்டது. சுத்தமையாண்டவர் நித்திய சூரியர்கள் நீண்ட காலமூடி செய்யும் தவம் கத்தரீருகரம் வானுயர்த்தி நீட்டி காலை மாலையுச்சி மேலும் தவம். கர்த்தர் அந்த இடத்துல சுற்றிலும் உள்ளவன் வேலி போட்டு உள்ள இருந்து அங்க கொடியேற்றி இந்த மாதிரி நீண்ட எக்காலம் ஊதி காலை மாலை உச்சி நேரம் எல்லா நேரத்திலையும் அங்க தவம் நடந்துகிட்டே இருக்கு. போய் சேர்ற மக்கள் சேர்ந்து கொள்ளுங்கோ, ஆகிக் கொள்ளுகிறவர் ஆகிக் கொள்ளுங்கோ, சுத்தத்தில் ஆகிறவர்கள் ஆகிக் கொள்ளுங்கோ. ஏன்னா காலம் கடை நாளாகினாலும் மழை நேரம் இது வானம் வழி நேரி காயினவே. அதனால குருவானவர்கள் வந்துட்டாங்க. கதவை திறந்து வச்சு அவர்களை நம்முடைய இதய பிரகாச வீட்டில் அவர்களை குடியேற்றி நம்முடைய இதயத்தை இருட்டில் கிடந்த அந்த இதயத்திற்கு பிரகாசம் பெறுவோம் என்று கூறி அந்த பழமைக்கும் பழமையான ஆதிபிதா அவர்களது பொற்பாதம் பணிந்து நமஸ்கரித்து என் முட்டிப்பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.